வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லோடு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசி ஜெனரேட்டர். ப்ரீவியஸாக டிசி ஜெனரேட்டர் பற்றி டீச் பண்ணியிருப்பேன். கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே அதை நீங்கள் நல்லா பார்த்து புரிஞ்சிட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். லோடு கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த டிசி ஜெனரேட்டரில் கிடைக்கக்கூடிய அந்த லோடு ஈக்குவலாக இருக்கா, கம்மியாக இருக்கா, அதிகமாக இருக்கா, எப்போ இன்க்ரீஸ் ஆகும், எப்போ டிக்ரீஸ் ஆகும், எப்போ ஸ்டேபிளாக இருக்கும், இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். The load characteristics of different types of DC generator refer to how the output voltage changes as the load varies. இப்போ நம்ம லோடு அதிகமாச்சுன்னா அவுட்புட் வோல்டேஜ் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த லோடு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒவ்வொரு ஜெனரேட்டருக்கும் தெரிஞ்சுக்கிறோம். These characteristics are essential for understanding the performance of the generator under different operating conditions. ஸோ ஒரு ஜெனரேட்டர்னுடைய பர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுக்கணும்னா அதோட லோடு கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த லோடு கேரக்டரிஸ்டிக்ஸை படிக்கிறோம். சரி, இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஷண்ட் டிசி ஜெனரேட்டர். இந்த ஷண்ட் டிசி ஜெனரேட்டர் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஃபீல்டு வைண்டிங்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்போம் அந்த ஆர்மேச்சர் கூட. அப்படி கனெக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு லோடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும், லோடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. ஓகேங்களா? லோடு நம்ம அதிகமாகிடுச்சுன்னா, எப்போ லோடு அதிகமாகுது, வோல்டேஜ் குறையும் போது. இட் மெயின்டைன் ரிலேட்டிவ்லி கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அண்டர் நோ லோடு கண்டிஷன். ஸோ எந்த ஒரு லோடு கண்டிஷன்ஸும் இல்லாத போது நம்மளுக்கு வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதுவே இந்த லோடு அதிகமாகும் போது வோல்டேஜ் ட்ராப் ஆகிடும் டியூ டு இன்க்ரீஸ்டு ஆர்மேச்சூர் கரண்ட். நம்ம ஆர்மேச்சூர் கரண்ட் அதிகமாகும் போது தெரியல, ஆர்மேச்சூர் அந்த ரெக்டாங்குலர் காயிலில் வர அந்த கரண்ட் ஃப்ளோ அதிகமாகும் போது நம்மளுக்கு வோல்டேஜ் ட்ராப் ஏற்படும். ஓகேங்களா? ரீசன் ஏன்னு பார்த்துட்டோம்னா இந்த ஷண்ட் ஃபீல்டு கரண்ட் இருக்குங்க இல்லையா, அது குறையும், டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் லோடு. ஸோ லோடு அதிகப்படுத்தும் போது இந்த ஷண்ட் ஃபீல்டு கரண்ட் குறையிறது. ரீசன் அதனால் நம்மளுக்கு இந்த ஃபீல்டு ஃப்ளக்ஸ் குறைஞ்சிரும். ரிடக்ஷன் இந்த ஃபீல்டு ஃப்ளக்ஸ். ஃபீல்டு ஃப்ளக்ஸ் தானது, ரெண்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இடையில் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குங்க இல்லையா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்னா ஃப்ளக்ஸு கட் ஆகும். எதனால், அந்த ஆர்மேச்சர் ரொட்டேஷன் இருக்கும்போது அந்த ரிடக்ஷன் ஆகிடும், அந்த ஃபீல்டு ஃப்ளக்ஸும் குறைஞ்சி போகும். ஓகேங்களா? இதுதான் ரீசனாக இருக்குது. நெக்ஸ்ட் சீரீஸ் டிசி ஜெனரேட்டர். சீரீஸ்லேயே பாருங்கள், ஃபீல்டு வைண்டிங்ஸ் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் வித் ஆர்மேச்சூர் வைண்டிங். ஸோ இந்த ஆர்மேச்சூர் வைண்டிங்ஸ் இருக்குங்களே, அந்த ரெக்டாங்குலர் காயில், அதுவும் இந்த ஃபீல்டு வைண்டிங்ஸும் சீரீஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். கூட எக்ஸ்ட்ராவாக இந்த லோடு கூடவும், எக்ஸ்டர்னல் லோடு கூடவும். சரி, இதில் லோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வோல்டேஜ் அதிகமாச்சுன்னா லோடும் அதிகமாகும். The series field winding is in series with the load, so more current through the field winding strengthen the magnetic field. அப்போது இந்த ஃபீல்டு வைண்டிங்ஸில் அதிகமாக கரண்ட்டு போச்சுன்னா அப்போ கண்டிப்பாக அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ரீசன் ஏன்னு பார்த்துட்டோம்னா இந்த லோடில் ஃபீல்டு கரண்ட் அதிகமாகும். The field current increases with the load. அதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஹையர் வோல்டேஜ் அவுட்புட் கிடைக்கும். இதுவே அந்த வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், டேமேஜ் பண்ணி விட்டுரும், ஸ்டெபிலிட்டியை குறைச்சி விட்டுரும், இன்ஸ்டேபிள் ஆகிடும். பட் த வோல்டேஜ் மே ரைஸ் டூ மச் அண்டர் த ஹையர் லோட். ஹை லோடை விட நம்மளுக்கு இந்த வோல்டேஜ் அதிகமாக போகும்போது ஸ்டெபிலிட்டி குறைஞ்சி போய்டும், இன்ஸ்டேபிள் ஆகிடும் இந்த சிஸ்டம். ஸோ இதுவும் கொஞ்சம் ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் டிசி ஜெனரேட்டர். காம்பவுண்டில் ரெண்டுமே இருக்கும், ஷண்ட்டும் இருக்கும், சீரீஸும் சேர்ந்தது தான் காம்பவுண்டு டிசி ஜெனரேட்டர்னு சொல்லுவோம். இதில் எப்படி லோடு இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம ஹைப்ரிட் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுவோம். ஏன்னா ஷண்ட்டை பற்றியும் படிப்போம், சீரீஸ் பற்றியும் படிப்போம். இதில் இனிஷியலி வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் வித் லோடு கூட. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்னா அது ஸ்டேபிள் ஆகிட்டு திடீர்னு ட்ராப் ஏற்படும், ஸ்லைட்லி அட் வெரி ஹை லோடு. இது ஏன் அப்படி ஏற்படுதுன்னா இதில் ரெண்டுமே இருக்குது, ஷண்ட்டும் இருக்கும், சீரீஸும் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் லோடு கூட, அப்புறம் ஸ்டேபிளாக இருக்கும், உடனே ஆகும் ட்ராப் ஆகிடும். எதனால், நம்ம இன்னும் அதிகமான லோடு போகும்போது. ஸோ இது ஏன் ரீசன் பார்த்துட்டோம்னா த சீரீஸ் வைண்டிங் ப்ரொவைட் இனிஷியல் பூஸ்ட் வோல்டேஜ். இதில் ரெண்டு வைண்டிங் இருக்குது, சீரீஸ் வைண்டிங் இருக்குது, ஷண்ட் வைண்டிங் இருக்குது.
இந்த சீரிஸ் வைண்டிங் என்ன பண்ணும், வோல்டேஜை முதல்ல பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஷண்ட் வைண்டிங் என்ன பண்ணுன்னா ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணும். ஹையர் லோடில் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போகும்போது இன்ஸ்டேபிள் ஆகிடும். These characteristics helps in selecting the right generator based on the application requirement such as voltage stability, load handling. நீங்கள் ஒரு நல்ல இன்ஜினியராக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட யாராவது வந்து எந்த ஜெனரேட்டர் சூஸ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா முதல் நீங்கள் பார்க்க வேண்டியது அவங்க யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் என்ன, அதுக்கு என்ன லோடு பயன்படுத்தலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு குட் இன்ஜினியர். ஸோ இதெல்லாமே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் லோடு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசி ஜெனரேட்டர் எதுக்கு படிக்கிறோம். அப்புறம் அதில் ஃபஸ்ட்டு ஷண்ட் டிசி ஜெனரேட்டர், அதில் லோடு கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கான ரீசன். சீரிஸ் டிசி ஜெனரேட்டர், அதோட லோடு கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கான ரீசன். காம்பவுண்ட் டிசி ஜெனரேட்டர், அதோட லோடு கேரக்டரிஸ்டிக்ஸ், ரீசன். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து எந்த ஜெனரேட்டர் பயன்படுத்தலாம்னு குறிப்பிட்ட அப்ளிகேஷன்ஸ்க்கு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.